சார் 2014 பாமக மாநில கட்சிக்கான அந்தஸ்து வந்து இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பல தேர்தல்கள் வந்து கட்சிக்கு தோல்வி தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல் குரூஷியலாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மோதல் என்பது கட்சிக்கு எந்த வகையான பாதிப்பை ஏற்படுத்தும்? அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலுக்கு எப்படி இது தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இல்ல, பாமகவை பொறுத்தவரை டைம் இருக்குது. ஜனவரி மட்டும் டைம் இருக்கிறது. அதுக்குள்ளால உங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து ரெடியா இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து யாரோ ஏதோ ஒரு கூட்டணியில் வந்து பெறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். அப்போ அதுக்குள்ளால உங்க பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு தான். இப்ப புது தலைவர் வரதானாலும் சரி, இல்ல அன்புமணி அனுசரிச்சு போறதானாலும் சரி, இது எல்லாம் வந்து ஜனவரிக்குள்ளால் முடிக்க வேண்டும். பாமகவை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து அவர் பாஜக கூட்டணியிலிருந்து இருக்கிறார்கள். ராம்தாஸ் இன்னைக்கு சொல்றாரு இந்த மாதிரி வற்புறுத்தி சேர்ந்த கூட்டணி என்று. அது என்ன கூட்டணி ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து அந்த கூட்டணியில் மட்டும்தான் இப்ப இடம் இருக்கும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப வந்து வேற வழி கிடையாது. அவர்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு வந்து அந்த இடத்துக்கு எட்டக்க கூட இன்னைக்கு வந்து உங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்க வந்து சரி செய்ய வேண்டும். கட்சியில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்றால் அது இன்றைக்கே வந்து ஜி.கே. மணி போன்றவர்கள் அவர்கள் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து விட்டார்கள். முன்னாடியே வந்து இதே விஷயங்கள் தான் ஜி.கே. மணி தான் போய் பேசுறது, அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் தான் போய் பேசுறது எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இனி அதை தாண்டி ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா கட்சிக்குள்ளால் ஒரு ஃபேஸே கிடையாது. இப்ப ஒரு புதுமுகத்தை நீங்க வந்து அறிமுகம் செய்து விட்டு அவர்கள் வந்து கட்சியை நடத்த வேண்டும் பார்த்தா நிச்சயமாக நடக்காது. வன்னியர்களுடைய கட்சி ஒரு 1 year ஃபேஸ் தான் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு நபர் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து இந்த அன்சர்டனிட்டி நீடிக்க என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய கட்சி நிச்சயமாக இங்க இருக்கின்ற நபர்களை ஈர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. வேற யாரையுமே நான் குறிப்பிட மாட்டேன். ஏனென்றால் புதிதாக அந்த களத்துக்கு வந்தது ஒரே ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது, விஜயனுடைய கட்சி மட்டும்தான் இருக்கிறது. அப்ப அதனால் அவர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும் என்று இருக்கிறது. நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் பக்கம் யாரும் போவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பாஜக பக்கம் சிலர் போகலாம். அதாவது தலைவர்கள் மட்டத்தில் வந்து நிச்சயமாக பிஜேபி பக்கம் போகக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது.